ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டு தோட்டத்துல காய்ச்ச அன்னாச்சி பழம் பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது அழகா காய்ச்சிருக்கு. ஒரு 80% ஃபுல்லா இப்ப விளைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 20% தான். ஜஸ்ட் 1 or 2 வீக்ஸ்ல இன்னும் ஃபுல்லா அது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும் பழுத்து. இது பாத்தீங்கன்னா நாங்க அன்னாச்சி பழமா பயிரிடல, ஜஸ்ட் இந்த ரப்பர் மர தோட்டத்துக்கு நடுவே வளர்ந்துருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலி போலவும் இந்த அன்னாச்சி பழ செடியை யூஸ் பண்ணுவாங்க. அதே போல இது அப்படியே போட்டு போட்டு லைனா வளர்ந்துருக்கு. அன்னாச்சி பழத்துல பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. முக்கியமா அன்னாச்சி பழத்துல வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு. ஸோ நீங்க வாரத்துல 1 நாள் 2 நாள் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாங்கனீஸ் இதுல அதிகமா இருப்பதனால பாத்தீங்கன்னா எலும்புகளையும் நல்லா வலிமையாக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜீரண சக்தி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நுண்ணுயிர் தொற்றுகளையும் அளிக்கிறது, உடல் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இதய நோய், புற்றுநோய் வருவதற்கான செல்களையும் அளிக்கிறது. இப்படி நிறைய அட்வான்டேஜஸ் சொல்லிக்கிட்டே போலாம். சோ நீங்க மார்க்கெட் போனாலும் சரி, உங்க வீட்டுக்கிட்ட கன்னியாகுமரியில இருக்கவங்க வீட்லயே இருந்தாலும் பறிச்சு ஃப்ரெஷ்ஷா வெட்டி சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கும் ஜூஸ் போலவும் போட்டு கொடுக்கலாம். இந்த வெயில் டைம்ல எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா சில பேருக்கு பைனாப்பிள் சாப்பிட்டா நாக்கு நமைச்சல் ஏற்படும், அரிப்பு அது போல எல்லாம் ஏற்படும். அவங்க என்ன பண்றீங்கன்னா இது முக்கியமா அது எதனால உருவாகுதுன்னா ஃபார்மலைன் ஒரு என்சைம், அதனாலதான் இந்த நாக்கு நமைச்சல் ஏற்படுது. சோ பைனாப்பிள நல்ல தோல் அழகா வெட்டி எடுத்துட்டு அது வந்து நீங்க அந்த முள்ளா இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் அழகா நீட்டா வெட்டி எடுத்துட்டு அதை நல்லா கழுவிட்டு உப்பும் போட்டு மேல தடவி நல்லா ஒரு வாட்டி கழுவிடணும். வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பீஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த நாக்கு நமைச்சல் அரிப்பெல்லாம் யாருக்கும் வராது. சோ முடிஞ்ச வரைக்கும் வாரத்துல 2 நாள் வாங்கி சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்டும் கூட. யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணும்னா கூட நான் இந்த கொரியர் பண்ணி விடுறேன், ஜஸ்ட் சென்னை ஃப்ரெண்ட்ஸ்க்காக. இங்க கன்னியாகுமரி உள்ளவங்க எல்லாம் வாங்க, வீட்டுக்கிட்ட வாங்க, வேணும்னா வந்து வாங்கிட்டு போங்க. இந்த பழம் பாத்தீங்களா, ரெட் கலர்ல என்ன அழகா இருக்கு. இதுல இது ஒரு வெரைட்டி, ஒருவேளை அந்த சின்ன பூ போல இருக்கனால இன்னும் அழகா இருக்கான்னு தெரியல. சோ முடிஞ்ச வரைக்கும் பைனாப்பிள் வாங்கி சாப்பிடுங்க. தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கைஸ். பை பை.